ஹாய், நான் உங்கள் கல்பனா ரமேஷ். என்ன மக்களே, சாப்பிட்டீங்களா? மதியம் லஞ்சு நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். இன்னைக்கு இந்த தூக்கத்துக்கு அவஸ்தைப்பட்ட மாதிரி என்றைக்குமே என் லைஃப்பில் தூக்கத்துக்கு அவஸ்தைப்பட்டதே கிடையாது. ஏன் தெரியுங்களா? நேற்று அம்மா ஊரில் திருவிழான்னு சொல்லிட்டு போனோம். இந்த உங்கள் ஊர்லலாம் எங்கள் ஊரில் இது ஒரு சில ஊரில் நாடகம் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஆட்டம் சொல்லுவாங்க. அதான் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி திருவிழா முடிஞ்சிட்டு நேற்று வேறு செம்ம மழை. ஒரு 4 o'clock அச்சோ இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படிலாம் யோசித்தேன். சாமி ஊர்வலம்லாம் சுற்றி வந்ததுக்கு ஒரு 9 o'clock ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா போய் அங்கே இடம் பிடிச்சி பாயெல்லாம் கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆச்சு. அங்கே இடம் பிடிச்சி எல்லாரும் உட்கார்ந்து அவங்க அந்த நாடகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆச்சுங்களா. அப்போது டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மழை வந்தது, இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம எப்பவுமே 7:30 மணிக்கே தூங்கிடுவோம், இது வேற கதை. 7:30 மணிக்கே சாப்பிட்டுட்டு ஒரு 9:30 வரலும், மேக்ஸிமம் ஒரு 9:30, அதுக்கு மேலே நாங்கள் முழிச்சிட்டு இருக்க மாட்டேன், தூங்கிடுவேன். நேற்று பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சா. ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 11:30 ஆயிடுச்சா. சரி, ஓகே, 11:30ன்றதே கொஞ்சம் எனக்கு அதிகமான டைம் தான். அப்போவே எனக்கு தூக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் முழிச்சு இருந்தது நம்ம இதுக்காக தானே, பார்க்கணுன்றதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12:30 வரலும் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா. எப்பவுமே ஸ்டார்டிங்கில் மூவியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்டோரி எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன் அந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம அது புரியாது இல்லை ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அந்த கதை நம்மளுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் அதை பார்த்துட்டே இருந்தால் தான் புரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கும்போது இடையில அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, காமெடி பண்ணுவாங்க, இது எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை வரும்போது என்ன ஆச்சுன்னா தூக்கம் வந்துருச்சு. இது இந்த வருஷம் கிடையாதுங்க, எப்போயுமே சரி. போகணும், ட்ராமா ஆட்டம் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான கதை வர டைமில் தூங்கிடுவேன். எப்பவுமே வருஷம் இதுதான் நடக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த வருஷம் ஒரு எவ்வளோ நேரம் பார்த்துருப்பேன்னா, அதான் ஒரு 12:30 கூட கிடையாது, ஒரு அதான் 12:30 12:40 வரலும் பார்த்துருந்துருக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக கண்ணா சேர்ந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் அதெல்லாம் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் தூக்கத்தில் இருந்தால் கூட காதில் கேட்டுகிட்டே தான் இருக்கும். அதை கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட், அவங்க சிரிக்கும்போது, அவங்க கத்தும்போது, அந்த மாதிரி வரும்போது நம்மளே அறியாமல் முழிச்சு ஏஞ்சி உட்காந்து பார்க்கறது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டே இருந்தேன்னா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்? 12:45 படுத்தவ. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்னா 1:40க்கு எழுந்திரிச்சேன் கரெக்டாக. அந்த மாதிரி அந்த இடப்பட்ட டைமிங்கில் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1:40க்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு 2:30 வரலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தோம். கதை நல்லா தான் இருந்துச்சு. தூக்கம் அவ்வளோ சொக்குது. தூக்கத்தை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம பார்த்துடலாம். ஆனால் எனக்கு அதை விட பயம் என்ன இருந்துச்சுன்னா, அடுத்த நாள் நம்ம வேலைக்கு போகணுமே, வேலைக்கு போயிட்டு எப்படி நம்ம தூக்கத்தை மேனேஜ் பண்ணுறது? இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த தூக்கத்தை நம்ம வீட்டில் தூங்கி ஏதோ போனோமா, ஒரு சமையல் பண்ணோமா, படுத்து தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம். இதே நம்ம வேலைக்கு போகிறோம்னா அந்த இடத்துல நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற பயம் என்ன பண்ண, கரெக்டாக ஒரு 2:30க்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தூங்கினேன். டைம் கரெக்டாக 5:30க்குலாம் எங்கள் அத்தை எழுப்பிட்டாங்க, கிளம்ப ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எழுப்புறவே 5:30க்கு நான் எழுந்திரிக்கிறேன், பசங்களை எழுப்புற. இன்னும் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். என் பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு 2 பேரும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சிரிப்பு வருது. ஐயோ, அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம தான் பார்க்கல, குழந்தைங்களாவது பார்க்குறாங்களா? ஆனால் அவங்களுக்கு லீவு தானே,
சரி பார்க்கட்டும் அப்படிலாம் நான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் நான் எங்கள் அம்மாவை விட்டுட்டு குழந்தைங்களாம் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு நான் மட்டும் எழுந்திரிச்சு வந்துட்டேன்னா பார்த்துட்டு இருந்தாங்க குழந்தைங்களாம். அவங்க மறுநாள் லீவ் தானே ஸ்கூலுக்கு தூங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அவங்களும் நல்லா பார்த்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் 6:30 அப்படி கிளம்பிட்டோமா ஊர்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயும் போல் ரெகுலராக அம்மா வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சிக்கன் குழம்பு இதெல்லாம் கொடுத்தாங்க. வந்தோடனே தோசை ஊற்றி என் வீட்டுக்காரரை பேக்கப் பண்ணி வேலைக்கு அமிச்சாச்சு. நானுமே ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் குழம்பெல்லாம் இருந்து இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாகி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். வந்து ஒரு 11 o'clock வரலும் ஓகே நல்லா போயிட்டு இருந்தது. ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து கரண்ட் வேறு போயிடுச்சு. கரெக்டாக 11 o'clock ஷார்ப்பாக பவர் இங்கே கட் ஆகிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் என்னென்னவோ கண்ட்ரோல் பண்ணுறேன். என்னால் சத்தியமாக அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த தூக்கத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த இடையில நான் வந்து ஒரு வவுச்சர் வேறு போட்டுட்டேன். காமிக்கிறேன் உங்ககிட்ட. அந்த வவுச்சர் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு கன்றாவே எழுதியிருந்தேன். இதுக்கு நான் வந்து நம்ம தூங்காமே அப்புறமாவே செஞ்சுருக்கலாமே அப்படின்னு கூட தோணுச்சு. இது பாருங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு கன்றாவே எழுதியிருக்கேன். சரி ஓகே, இது ரொம்ப டீப்பாக காமிக்க முடியாது, இது ஆஃபீஸ் விஷயம்ன்றதுனால. ஹேண்ட் ரைட்டிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சு வச்சுருக்கேன். நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சு வச்சுருக்கேன். அப்போனா எந்த அளவுக்கு நான் தூக்கத்துலேருந்து இருக்கேன் பாருங்கள். அப்படி இருந்துச்சு. இனிமே இந்த தூக்கத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தால் ஓகே, இனிமேல் வந்து டிசைட் நமக்கு நாம தான் டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எந்த இடத்துல தூங்கணும், எந்த இடத்துல நம்மளுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது எனக்கு இது ஒரு பாடமாக இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப அவசரப்பட்டுட்டேங்க. இப்போவும் என் கண்ணெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் சொக்குது. என்னால் ஒன்றுமே முடியல. எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ. ஒரு சிலர் 2 நாள் ஆனாலும் தூங்காமலாம் இருந்திருக்காங்க. ஆனால் என்னால் ஒரு நாள்னா முழுசாக கூட கிடையாது. ஒரு 4 மணி நேரம் தூக்கம் 5 மணி நேரம் தூக்கம் தூங்கலை, அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அதுக்கே இந்த போராட்டமாக இருக்குது. சரி ஓகே, நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிடுங்க. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. பாய்.